வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாரையும் சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற படம், யோசிச்சு பாருங்க, பழி வாங்குறதுல ஒரு பாட்டி களத்துல இறங்கினா எப்படி இருக்கும்? அதுவும் போலீஸே கைவிட்ட ஒரு கேஸ்ல தன்னோட உயிருக்கு உயிரான பேத்திக்காக ஒரு பாட்டி துப்பறிய ஆரம்பிச்சா அந்த பயணம் எவ்வளோ கொடூரமா, எவ்வளோ எமோஷனலா இருக்கும்? இந்த கேள்விகளோட தான் இன்னைக்கு நாம ஒரு படத்தை கையில எடுத்திருக்கோம். படத்தோட பேரு டூ கிரேவ்ஸ். அது மட்டும் இல்ல, படத்தோட போஸ்டர்ல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மணி ஹெய்ஸ்ட் ப்ரொஃபசர், ஆமாங்க, ஆல்வரோ மோர்டே தான், அவரே இருக்கார். படத்தோட ஜானர் வேற கிரைம், மிஸ்ட்ரி, டிராமா. கேட்கவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரியஸான காம்போ மாதிரி இருக்குல்ல. ஆனா இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி. இந்த டூ கிரேவ்ஸ் உண்மையிலே ஒரு படமா இல்ல ஒரு மினி சீரிஸா? நெட்ஃப்ளிக்ஸ்ல இப்போல்லாம் வர்ற இந்த குழப்பமான ஃபார்மேட் இந்த கதையை காப்பாத்துச்சா இல்ல கழுத்தை நெரிச்சுதா? வாங்க படத்தோட ஒவ்வொரு கல்லறையா தோண்டி பார்ப்போம். சரி, இந்த டூ கிரேவ்ஸ் படத்தோட கதை என்னன்னு பார்ப்போமா? ஸ்பெயின்ல ஒரு அழகான அமைதியான கடற்கரை ஓரம் இருக்கிற ஒரு ஊரு. கதையோட மெயின் கேரக்டர் வெரோனிகான்னு ஒரு 16 வயசு பொண்ணு. அவ ஃப்ரெண்டு மார்த்தா கூட ஒரு நாள் ராத்திரி பார்ட்டிக்கு போறா. ஆனா போனவங்க தான் 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. ஊரே ஒரே பரபரப்பாகுது. போலீஸும் பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் தேடினதுக்கு அப்புறம் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நடக்குது. மார்த்தாவோட பாடி மட்டும் கடல்ல மிதக்குது. ஆனா வெரோனிகாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அப்படியே 2 வருஷம் சர்ருன்னு ஓடிடுது. எந்த ஆதாரமும் இல்லாததால போலீஸ் இந்த கேஸை ஒரு கோல்டு கேஸ்னு சொல்லி மூடிட்டாங்க. இந்த கேஸ்ல சந்தேகப்பட்ட 2 பேரும் ஜாலியா வெளியில சுத்திக்கிட்டு இருக்காங்க. வெரோனிகாவோட குடும்பத்துல இருந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கையை விட்டுட்டு அவங்கவுங்க வாழ்க்கைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் இன்னும் அந்த வலிய மனசுல வச்சுக்கிட்டு நம்பிக்கை இழக்காம காத்துக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னா நம்ம வெரோனிகாவோட பாட்டி இசபெல். ஒரு பியானோ டீச்சரான அந்த பாட்டி, போலீஸ் விட்டா என நான் விடமாட்டேன்னு தன் பேத்திக்காக ஒத்த ஆளா உண்மையை தேடி கிளம்புறாங்க. இந்த தேடல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வர்றது யாருன்னு நினைக்கிறீங்க? செத்துப்போன மார்த்தாவோட அப்பாவும் அந்த ஊரோட பெரிய பயங்கரமான கேங்ஸ்டருமான ரஃபேல் சாலசார். ஆமாங்க, நம்ம ப்ரொஃபசர் தான். ஒரு சாதாரண பாட்டியும் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச இந்த பழிவாங்கம் பயணம் எங்க போய் முடிஞ்சுது? வெரோனிகாவுக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சு? அந்த ராத்திரி மறைக்கப்பட்ட கொடூரமான உண்மைகள் என்ன? இதுதான் மக்களே இந்த டூ கிரேவ்ஸ் படத்தோட கதை. சரி, படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னண்டா? படத்துல குறைகள் நிறைய இருந்தாலும் சில நல்ல விஷயங்களும் இருக்கு. அதை முதல்ல பாராட்டிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த படத்தோட மிகப்பெரிய சொல்லப்போனா ஒரே பலம் அந்த பாட்டி இசபெல் கதாபாத்திரத்துல வளர்ந்திருக்கிற கிட்டி மான்வர் தான். உண்மையிலே அவங்க ஒரு நடிப்பு ராட்சசி. தன் பேத்தியை இழந்த சோகம், உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிற தீவிரம், ஒவ்வொரு தடையமும் கிடைக்கும்போது அவங்க முகத்துல தெரிகிற சின்ன நம்பிக்கை, கடைசியில பழிவாங்க துடிக்கிற கோபம்னு எல்லா உணர்ச்சிகளையும் தன் முக பாவனைகளாலேயே சின்ன சின்ன அசைவுகளாலேயே அவ்வளோ அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. பல இடங்கள்ல இந்த பலவீனமான திரைக்கடைய தன் தோள்ல ஒத்த ஆளா சுமக்கிறதே அவங்க தான். அவங்களுக்காகவே இந்த படத்துல சில காட்சிகளை பொறுமையா பார்க்கலாம். இரண்டாவது பாயிண்ட், ஒரு வயதான பாட்டி போலீஸ் சிஸ்டத்தை நம்பாம ஒரு கேங்ஸ்டரோட உதவி கேட்டு துப்பறிஞ்சு பழிவாங்கிறாங்கங்கிற அந்த ஒன்லைன் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. வழக்கமான போலீஸ் ஹீரோ பழிவாங்கிற கதைகள்ல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு முயற்சி. இந்த ஒரு வரி கதையை மட்டும் வச்சு ஒரு பக்காவான த்ரில்லர் எடுத்திருக்க முடியும். அந்த ஐடியாவுக்காக இயக்குனரை பாராட்டலாம். அவ்வளவுதான் மக்களே, சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல இந்த படத்துல பிளஸ்ன்னு சொல்ல என் மனசாட்சிக்கு துரோகம் பண்ண விரும்பல. இப்போ வாங்க படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸை வச்சு ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே பண்ணிடலாம். சரி, படத்தோட மிகப்பெரிய குறைகள் என்னன்னு பார்க்க போனா, 1, இதுதான் படத்தோட மிகப்பெரிய மன்னிக்க முடியாத மைனஸ். இது ஒரு 1.5 மணி நேரத்துல இல்லைன்னா மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரத்துல சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு சிம்பிளான சினிமா. ஆனா இதை தேவையில்லாம 3 எபிசோடா வெட்டி ஒரு மினி சீரீஸ் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. இது ஏன் ஒரு பெரிய தப்புனா, இதனால ஒரு படத்துக்குரிய விறுவிறுப்பும் வேகமும் படத்துல சுத்தமா இல்ல. அதே சமயம் ஒரு சீரீஸுக்குரிய ஆழமான கதாபாத்திரங்களும் விரிவான கதைக்களமும் இல்ல. முதல் 2 எபிசோட் ரொம்ப மெதுவா ஆமை வேகத்துல நகர்ந்து நம்ம பொறுமைய பயங்கரமா சோதிக்குது. ஆனா கடைசி எபிசோட்ல அது வரைக்கும் சொல்லாத எல்லாத்தையும் அவசரமா ஒரு இன்ஃபர்மேஷன் டம்ப் மாதிரி நம்ம மேல கொட்டிட்டு டக்குன்னு படத்தை முடிச்சிடுறாங்க.
இதனால ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்காம போயிடுது. இந்த மாதிரி ஒரு நல்ல கதைய ஏன் இப்படி ஒரு ஃபார்மேட்ல சொல்லி கெடுக்கணும்னுலாம் தெரியல. 2. படத்தோட கதை ரொம்ப சுலபமா யூகிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க ஒரு 10 கிரைம் த்ரில்லர் படங்கள் பார்த்திருந்தாலே அடுத்து என்ன நடக்கும், உண்மையான வில்லன் யாருன்னு பாதி படத்திலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்துக்கு தேவைப்படுற கணிக்க முடியாத தன்மை இந்த படத்துல பல இடங்கள்ல மிஸ்ஸிங். படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட் நமக்கு எந்த ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்காம, ஓ இதுதானான்னு ஒரு சலிப்பான உணர்வே கொடுக்குது. 3. நம்ம ப்ரொஃபசர் ஆல்வரோ மோர்டே படத்துல இருக்காருங்கிறதுக்காகவே பல பேர் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஆனா அவருக்கு படத்துல பெரிய வேலையே இல்ல. ரொம்ப அமைதியா உணர்ச்சிகளே காட்டாத ஒரு ஸ்டாயிக் கதாபாத்திரமா வந்துட்டு போறார். அவரோட திறமைய சுத்தமா வீணடிச்சிருக்காங்க. அவரை இன்னும் நல்லா ஒரு சிக்கலான கேங்ஸ்டரா காட்டியிருக்கலாம். அதே மாதிரி மற்ற துணை கதாபாத்திரங்களுக்கும் எந்த ஒரு ஆழமும் இல்லாததால அவங்க வர்றதும் போறதும் நம்ம மனசுல நிக்கவே இல்லை. இதனால நம்மளால எந்த கதாபாத்திரத்தோடையும் ஒன்றி பயணிக்க முடியல. 4. படத்துல நீதித்துறையின் தோல்வி, பதின்பருவ பிரச்சனைகள், பெற்றோர்களின் கடமை, ஒரு சின்ன ஊருக்குள்ள இருக்கிற கேங்ஸ்டர் உலகம்னு நிறைய முக்கியமான ஆழமான விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எதையுமே முழுசா சொல்லாம மேலோட்டமா தொட்டுட்டு மட்டும் போயிடுறாங்க. இந்த விஷயங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசியிருந்தா இது ஒரு சாதாரண பழிவாங்கும் கதையா இல்லாம ஒரு பவர்ஃபுல்லான சோஷியல் கமெண்ட்ரி படமா மாறியிருக்கும். ஆனா அந்த வாய்ப்பையும் இயக்குனர் நவழ விட்டுருக்கார். சரி, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த டூ கிரேவ்ஸ் படத்தை பார்க்கலாமா வேணாமா? பாருங்க, ஒரு நல்ல கதை, ஒரு சூப்பரான நடிகை, இப்படி ரெண்டும் இருந்தும் அதை எப்படி சொல்லணும்னே தெரியாம ஒரு மொக்கையான திரைக்கதையாலையும் தப்பான ஃபார்மேட்டாலையும் மொத்தமா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப யார் தான் இந்த படத்தை பார்க்கறது? நீங்க ஒரு மெதுவான எமோஷனல் கிரைம் டிராமா பார்க்க பிடிக்கும்னா அந்த பாட்டியோட நடிப்புக்காக மட்டும் பொறுமையா இந்த படத்துக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். யாரெல்லாம் கண்டிப்பா பார்க்க வேணாம், நீங்க ஒரு விறுவிறுப்பான அடுத்தடுத்து ட்விஸ்ட் வர்ற யூகிக்க முடியாத ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லரை எதிர்பார்த்து போனீங்கன்னா சத்தியமா சொல்றேன், பெரிய ஏமாற்றம் தான். இந்த படத்தோட பக்கமே போயிடாதீங்க. மொத்தத்துல டூ கிரேவ்ஸ் ஒரு சூப்பரான நடிப்பை ஒரு ஆழமே இல்லாத திரைக்கதைங்கிற கல்லறையில தோண்டி புதைச்சிட்டாங்க. நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் 5க்கு 2 ஸ்டார். அந்த 2 ஸ்டார் கூட முழுக்க முழுக்க அந்த பாட்டியோட நடிப்புக்காக மட்டும்தான். மற்றபடி படத்துல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே மக்களே, நீங்க ஒருவேளை இந்த படத்தை பார்த்திருந்தா உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு படத்தோட டீட்டெயில்டான ரிவ்யூவோட உங்களை பார்க்குறேன். நன்றி மக்களே.